நிலம், கோயில், சாதி இதுதான் பின்னி பிணைந்த ஒரு இந்திய சமூகமாக இருக்குது. நீங்கள் இது கோயில் பக்கத்தில் நிலங்கள் இருக்கும், அந்த நிலம் வந்து யாருடையதாக இருக்குது அப்படின்றது வந்து சாதி அடிப்படையில் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தலித்துகள் பிரச்சனை எல்லாமே வந்து நில அடிப்படையில் தான் இருக்குது. நிலம் வந்து யார்கிட்ட இருக்குது, நிலம் ஏன் நம்மக்கிட்ட இல்லை, நிலத்தின் அடிப்படையில் தான் இங்கே மிகப்பெரிய சுரண்டல் நடந்திருக்குது, நில அடிப்படையில் தான் தீண்டாமைகள் நடந்திருக்கு, நிலம் இழந்தவர்கள் உரிமையாற்றவர்களாக வந்து இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சிக்கல்கள் நிலம் நமக்கு இல்லாதனாலே நடந்திருக்கு. நில மீட்பு என்பது தலித்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான போராட்ட வடிவமாக இருக்குது. இப்போ நம்ம மெட்ராஸில் ஒரு டயலாக் இருக்கும், ஜாதி ஜாதி அதாவது தமிழன் தமிழன் சொல்கிறான், ஜாதின்னு வந்தால் கத்தி எடுத்து நின்றுக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் தலித் உரிமையை பற்றி பேசுகிறேன், நம்மலாம் தமிழர்கள் நீங்கள் ஏன் வந்து தலித் உரிமையை பேசி தனித்து போகிறீங்கன்னா, ஐயோ சேரியும் ஊரும் தனித்தனியாக தான் இருக்குது, காலங்காலமாக இருக்குது. இந்த தனித்தனியாக இருக்கிற விஷயத்த நான் பேசினா நம்ம எல்லாம் ஒன்று தமிழர்கள் நீ சொல்கிறல்ல, அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஜாதியாக பிரிஞ்சிருக்கிற நம்ம எப்போ நம்ம ஒன்று சேர்ப்பன்ற ஒரு கேள்வி உன்னை ஏன் அச்சுமுறுத்துது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ தமிழ் தேசியத்தை பேசுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் தலித் உரிமை இல்லை வந்து தலித்துகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திராவிடத்திலிருந்து தலித்துகளை நீங்கள் தனிமைப்படுத்துறீங்க, தமிழ் தேசியத்திலிருந்து தலித்துகளை தனிமைப்படுத்துறீங்க அப்படின்னா, தலித்துகள் ஆல்ரெடி தனிமையாக தானே இருக்காங்க, இங்கே நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அவங்க நல்லா உடை போடுவது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அவன் படிக்கிறது பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் எங்களுடைய குழந்தைகளை வந்து பல்கலைக்கழகங்களில் கொள்கிறீர்கள். சேரிகளில் நடக்கிற பிரச்சனை, இங்கே நடக்கிற அத்தனை துயரங்களை தாண்டி நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகிறப்ப அந்த இடத்துல வரீங்க எங்களை கொள்றதுக்கு. படித்த பேராசிரியர்களாக, படித்த அறிவுஜீவிகளாக, அறிவிக்கட்ட மூடர்களாக நீங்கள் எங்களுக்கு முன்னாடி நின்று எங்களுடைய குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீ சொல்லு, நம்மலாம் இந்தியன் சொல்றியா? அந்த இந்தியன் சொல்றதுல ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் ஏன் இன்னும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டாங்க? நீ ஏன் வந்து திரும்ப திரும்பி வந்து ஒரு பையன் சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ? அப்ப சொல்ல, நம்ம எல்லாம் தமிழர்கள் நீ சொல்றல, அப்ப தமிழர்கள் என்று நீ சொல்றப்போ ஒவ்வொரு குடிசையும் எரிக்கப்படுறப்ப நீ என்ன பண்ணிருக்கிற நான் கேள்வி கேட்கிறேன், அது நீ பதில் சொல்லு. அது பதில் சொல்லிட்டு அதை தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தமிழர்கள் சொல்ல, ஆமாம் நான் தமிழன் தான், நான் தமிழ் தான் பேசுகிறேன், நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன், நான் தமிழன் சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் தமிழன் தான், நான் தமிழ் நான் தமிழனா இருக்கிற இதே சூழலில் தான் என்னுடைய சேரிகள் கொளுத்தப்படுகிறது, என்னுடைய குழந்தைகள் கல்வி நிலையங்களை சாவடிக்கப்படுறாங்க, எல்லா இடத்திலும் இன்னும் ஒடுக்குமுறையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீ எப்போ அதை சரி பண்ண போற? எப்போ இந்த பொது சமூகம் இதை பற்றி யோசிக்க போகுது? இங்கே இருக்கிற தலைவர்கள் எப்போ இதை யோசிக்க போகிறாங்க? இதை குறித்து நான் தலித் உரிமையை பேசினால் நான் ஜாதி வரியன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம் நான் ஜாதி வரியன், தலித் உரிமைகளை பற்றி பேசுகிறேன், ஜாதி வரியன், எனக்கு பிரச்சனையே இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பயப்படவே மாட்டேன். நான்